சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபியோட மேட்ச். அந்த ஆர்சிபியோட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்க்கான ஒரு 2 மேட்ச் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து கன்ஃபார்ம் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து 3 மேட்ச் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சும்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் 2 போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2மே ஹோமில் நடக்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஈஸியாக வந்து வந்துடுவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக பிளே ஆஃப்ஸ்க்கு வந்துடுவாங்கன்னே சொல்லலாம். இப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணிக்கும் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணி எல்ஜிசி அணிக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த 4வது ஸ்பாட்க்கான மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கடும் போட்டியாக நடக்கும். ஆர்சிபி சிஎஸ்கே நடக்கிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சாலே போதும். ஆனால் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே சிஎஸ்கே அடிக்கிற டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 13 பால் ஸ்பேர் கீழே அடிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 28 ரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிக்கணும். இப்படி ஜெயிச்சா மட்டும்தான் வந்து ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கேவோட ரன் ரேட் அதிகப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே போக முடியும். இதை தவிர இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்ஐஜி பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையான ஒரு அடி வாங்கினங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களால வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த 2 மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃப்ஸ் தர முடியும். ஒருவேளை வந்து ஆர்சிபி மேட்சும் சிஎஸ்கே மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மழையினால் தடப்பட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அது சிஎஸ்கேக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அட்வான்டேஜ் போயிடும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபியோட 2 பாயிண்ட் அதிகமாகவே இருக்கிறாங்க. இதனால் அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ் ஆச்சுன்னா 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிஎஸ்கே வந்து ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் ஆர்சிபி கஷ்டம். ஆனால் ஆர்சிபியும் சும்மா இல்லை, ஒரு கடைசி 5 மேட்சாக வந்து தொடர்ந்து ஜெயிச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல்ஸ் ஆர்சிபி வந்து 2009, 2016 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் போச்சு. அந்த 2 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தொடர்ந்து ஒரு கன்டினியூஸாக நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த தாட்டி மிராக்கிள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் இது லாஸ்ட் சீசனுங்கிற மாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் முடிஞ்ச அளவுக்கு டீமுக்கு முழு சப்போர்ட் கொடுத்து ஒரு கோப்பையோடு விளையாடணும்னு நினைப்பார்.